இறைவன் அவனுடைய படைப்பான இந்த மனித குலத்துக்கு இறை செய்தியை எத்தி வைக்க, நேர்வழி காட்ட, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக பல இறை தூதர்களை அனுப்பிச்சான். அதிலிருந்து இறைவன் உலுல் ஆசம் என்று அழைக்கப்படக்கூடிய 5 நபிமார்களை குறிப்பிட்டு குர்ஆன்ல இந்த ஒரு வசனத்துல சொல்றான். அது எந்த வசனம்? யார் அந்த 5 நபிமார்கள்? அதை தான் நம்ம இன்னைக்கு ஃபைனாலிட்டி ஆஃப் த ப்ராஃபிட்ஹுட் சீரீஸோடைய இந்த 4வது பகுதியில் பார்க்க போகிறோம். சூரா அஷ்-ஷூரா அத்தியாயம் 42 வசனம் 13. நூஹுக்கு எதனை அவன் உபதேசித்தானோ அதனையே உங்களுக்கும் அவன் மார்க்கமாக்கி இருக்கின்றான். ஆகவே நபியே, நாம் உமக்கு வஹி மூலம் அறிவிப்பதும் இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் நாம் உபதேசித்ததும் என்னவென்றால், நீங்கள் அனைவரும் சன்மார்க்கத்தை நிலைநிறுத்துங்கள், நீங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள் என்பதே. அதாவது நம் மனித குலத்துக்கு தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகு அனுப்பப்பட்ட நபியான நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ப்ராஃபெட் நோஹா அவங்கள குறிப்பிட்டுட்டு அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித குலத்துக்கு இறுதி தூதர், இறுதி நபியாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவங்களுக்கு நான் என்ன உபதேசம் செஞ்சனோ அதையே தான் உங்களுக்கும் நான் செய்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த 2 நபிமார்களுக்கும் மத்தியில் உள்ள காலத்தில் வந்த முக்கியமான 3 நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ப்ராஃபெட் ஏப்ரஹாம். மூசா அலைஹிஸ்ஸலாம், ப்ராஃபெட் மோசஸ். மரியமின் மகனாரான ஈசா அலைஹிஸ்ஸலாம், ப்ராஃபெட் ஜீசஸ் த சன் ஆஃப் மேரி.